நமஸ்காரம். வெல்கம் டு நம்ம சேனல் ஒரு கேள்வி வாத்தியாரே. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா டிஎன்பிசியை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஏன்னா டிஎன்பிசியில் 2 நாளைக்கு முன்னாடி நம்ம பேசியிருந்தோம். அதனுடைய ஸ்பெஷல் ஆப்ஷன்ஸ் லைக் இன்ஸ்டெட் ஆஃப் த இங்கிலீஷ் லாங்குவேஜ் பேப்பரை நம்ம அரசாங்கம் அனைவரும் மகிழ்ச்சி அடையும்படி தமிழை ரீப்ளேஸ் பண்ணியிருக்கிறாங்க. அது ஒரு மேஜர் இனோவேஷன், மேஜர் மாடிஃபிகேஷன்ஸ். அது முடிஞ்சிச்சா? அப்போ அது முடிஞ்சு அடுத்தடுத்த நடவடிக்கை வேகமாக பண்ணுறாங்க. இப்போ உங்களுக்கு தெரியும் யார் சேர்மன் தெரியும். அவர் ஒரு ரிட்டையர்ட் ஐஏஎஸ் ஆஃபீஸர். அவர் வந்து பார்த்திங்கன்னா அவர் பேர் வந்து பார்த்திங்கன்னா பாலச்சந்திரன், பாலச்சந்திரன். அவர் தான் வந்து இப்போதைக்கு சேர்மனாக இருக்கிறார். இன்றைக்கி பேப்பரில் தான் வந்து அதை என்ன பண்ணியிருக்காங்கனாக்கா, அந்த டிஎன் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் ரெக்ரூட்மெண்ட்டெல்லாம் கடந்த ஒரு வருட காலமாக இருந்தது இல்லையா, பேண்டமிக் பீரியட் அப்புறம் ஒன்றுமே இல்லை. கடைசியாக நடந்தது 2019 தான் சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் மாடிஃபை பண்ணி இப்போ கூட கொஞ்சம் சில போஸ்டிங் வந்து ஃபாரன்சிக் சயின்ஸ் எல்லாம் போட்டுருக்கதாக கேள்விப்பட்டேன். ஸோ இப்போ என்னன்னாக்கா இன்றைக்கி என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, அரவுண்டு அதனால் ஒரு 1.5 வருஷம் ஸ்டேக்னேஷனில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம அரவுண்டு ஒரு 11,000 வேகன்சிஸ் இன் குரூப் 2 அண்ட் குரூப் 2A அண்ட் குரூப் 4 போஸ்ட்ஸ் ஆர் எக்ஸ்பெக்டட், எதிர்பார்க்கப்படுகிறது. அது வெரி ஷார்ட்லி தே ஆர் கோயிங் டு பி ஃபீல்டு. இதை ஆக்சுவலாக அது இல்லாமல் குரூப் 1 குரூப் 2 வேறு இருக்குது. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா சேர்மன் ஆஃப் த பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் யார்? பாலச்சந்திரன் ஆன் டியூஸ்டே எஸ்டர்டே 7 டிசம்பர் 2002 என்ன பண்ணியிருக்காருன்னா, என்ன ஆச்சுன்னா ஆக்சுவலி ஹி ஹஸ் ரிலீஸ்டு த ஆனுவல் பிளானர். ஆக்சுவலி வாட் ஹேஸ் ஹேப்பன் எஸ்டர்டே அப்படின்னாக்கா, அவர் அதை பேசும்போது அதை என்ன சொல்லியிருக்காருன்னா, சேர்மன் ஆஃப் த தமிழ்நாடு பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் பாலச்சந்திரன் ஆன் டியூஸ்டே என்ன சொல்கிறாரு? ரிலீஸ் த அனுவல் ரெக்ரூட்மெண்ட் பிளானர் 2002 வெளியிட்டார். 2002 பூரா டோட்டலாக என்னென்ன ரெக்ரூட்மெண்ட் நடத்த போகிறாங்க சொல்லிட்டு விச் இஸ் சைன்ட் அஸ் எ ரெசம்ஷன். அப்படின்னா இடையில ஒரு பேண்டமிக் பீரியடில் போட்டு போச்சு இல்லையா, ரிசப்ஷன் ஆஃப் த ரெக்ரூட்மெண்ட் ஆஃப் த ஃபாலோவிங் கோவிட்-19 முன்னிட்டு கோவிட்-19 பேண்டமிக்கை முன்னிட்டு தான் இல்லையா. அதனால் இப்போது ஆயிரக்கணக்கான போஸ்ட்டுகளை ஃபில்அப் பண்ண வேண்டிய சூழ்நிலை அரசாங்கத்துக்கு வந்துருச்சு. மோர் தென் என்ன எவ்வளவு 1000 10,000 மோர் தென் 11,000 அப்ராக்சிமேட் எதிர்பார்க்கு. அதை சொல்கிறாங்க அரௌண்ட் 11,000 வேகன்சிஸ் இன் குரூப் 2, குரூப் 2A அண்ட் குரூப் 4 are expected to fill very shortly. Yes, certainly it is going to happen. அதை குறித்து அவர் பேசியிருக்காரு. ஸ்பீக்கிங் டு மீடியா பர்சன், மிஸ்டர் பாலச்சந்திரன் said competitive examinations would be conducted in a transparent manner, adopting technology to prevent the malpractice. இதெல்லாம் அவர் சொல்லிகிட்டே இருந்தார். ஏன்னா அண்மை காலமாக அவங்களுக்கு தெரியும், போன ஆட்சியில் நடந்தாலும் அந்த முனிசிபல் கமிஷன் ஆஃபீஸ்லாம் அந்த மாதிரி ஒரு மாதிரியான மேல்ப்ராக்டிஸ் நடந்தது. அதை இன்றைக்கு வரை கமிஷன் போட்டு ஒன்றுமே கண்டுபிடிக்கல. வேறு சென்டரில் போட்டு எழுதி நிறைய பேர் முனிசிபல் கமிஷனரெல்லாம் ஆனாங்க. அது ஒரு கதை, அது நமக்கு வேண்டாம். அதனால் இவர் ரொம்ப தெளிவாக சொல்லிட்டாரு, தீஸ் எக்ஸாமினேஷன் தீஸ் டிஎன்பிசி காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷன் will be conducted in a என்ன சொல்கிறார், in a transparent manner, ஒளிவு மறைவு இல்லாமல், adopting technology to prevent malpractices based on the new syllabus. அன்றைக்கி நம்ம பார்க்க போல அது வேறு தான். இன்றைக்கி வந்து அவங்க பிளானரை விட்டாங்க. வெரி ஷார்ட்லி they are going to release the new syllabus, revised syllabus and the criteria, eligibility of the test. இதெல்லாம் பார்க்க போகிறாங்க. அதான் அவர் சொல்லியிருக்காரு, we are preparing the syllabus for group 2, group 2A and group 4. இதுக்கெல்லாம் சிலபஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, புது சிலபஸ். அது வந்து it will be uploaded in the syllabus, recording conditions, everything will be uploaded in the TNPC portal. இன்னும் கொஞ்ச நாளில் 1 or 2 in a few days we will be uploaded in the TNPC portal சொல்லியிருக்காரு. யார்? டிஎன்பிசியோட சேர்மன் பாலச்சந்திரன் அவர்கள். ஸோ பிஃபோர் நோட்டிஃபிகேஷன் ஆஃப் த எக்ஸாமினேஷன், அதாவது நோட்டிஃபிகேஷன் வர்றதுக்கு முன்னாடியே, அஃப்கோர்ஸ் இட் இஸ் கோயிங் டு பிகம் நோட்டிஃபிகேஷன் வர்றதுக்கு முன்னாடியே தி நியூ சிலபஸ் அண்ட் மாடல் கொஸ்டின்ஸ் பேப்பர் எல்லாமே என்னென்ன நடந்திருக்கும், த மாடல் கொஸ்டின் பேப்பர்ஸ் எவ்ரிதிங் வில் பி கிவன் இன் த டிஎன்பிசி portal. Students will be able to clear the examinations if they prepare following the syllabus. அவங்க கொடுத்துருக்க சிலபஸை நீங்கள் நன்றாக தயார் செய்வீர்கள். ஆனால் அது மாடல் கொஸ்டின் பேப்பர்ஸ் வேறு அவங்க போடுவாங்க, அந்த போர்ட்டலில் போட்டுருவாங்க. அதனால் அனைவரும் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்குன்னு மிஸ்டர் பாலச்சந்திரன் சேர்மன் வந்து சொல்லியிருக்கிறார். அரௌண்ட் அவர் அதையும் சொல்லும்போது சொன்னார் அரௌண்ட் 11,000 வேகன்சிஸ் இன் குரூப் 2 குரூப் 2 ஏற்கனவே சொல்லியிருந்தவரை அவர் சொல்கிறார் அரௌண்ட் 11,000 posts are vacant in group 2, group 2A and group 4 are expected to be filled very shortly. அவர் உதாரணமாக சொல்லும்போது சொன்னார், அஸ்மனி எஸ் அப்படிங்கும்போது 5,831 வேகன்சிஸ் இன் குரூப் 2 அண்ட் குரூப் 2A இன்க்ளூடிங் போஸ்ட் சச் அஸ் முனிசிபல் கமிஷனர். முனிசிபல் கமிஷனர் பாஸ் ஆகிறது பற்றிலாம் குரூப் 2 குரூப் 2A தான். முனிசிபல் கமிஷனர் குரூப் 2 குரூப் 2 பாஸ் பண்ணால் நீங்கள் முனிசிபல் கமிஷனர். அண்ட் இது முக்கியமானது பாருங்கள் மாணவர்களே, அந்த 5,831
31 வேகன்சிஸ் இந்த குரூப் 2. ஓகே, அதுக்கப்புறம் அது அலாங் வித் தட் 5255 வேகன்சிஸ் இன் குரூப் 4 இன்க்ளூடிங் village administrative officer, that is VAO, are expected to filled in 2022. ஸோ பார்த்தீங்களா, முனிசிபல் கமிஷனர் அந்த குரூப் ஏழை எவ்வளவு பார்த்தீங்க, 5831 போஸ்ட்டு. விஓவுக்கு மாத்திரம் 5255 போஸ்ட்டு. தீஸ் ஆல் ஆர் கோயிங் டு பி ஃபில்ட் அட் வெரி ஷார்ட்லி. அதான் சொல்கிறார், த நோட்டிஃபிகேஷன் ஃபார் த கம்பைன்டு சிவில் சர்வீஸ் எக்ஸாமினேஷன்ஸ் ஃபார் குரூப் 2 அண்ட் குரூப் 2A will be made in the February 23. குரூப் 2வும் குரூப் 2Aவும் அட்வர்டைஸ்மெண்ட் வந்து வரக்கூடிய பிப்ரவரி 22 வெளியே வருங்கிறாரு. இதில் வந்து அவர் அதே அப்ராக்சிமேட் சொல்கிறார், நம்ம அங்கே வெளியிடும் பட்சத்தில் more than 25 lakhs aspirants will attend the examination. கடந்த 2 ஆண்டு காலமாக for the past 2 years due to the because of COVID-19 pandemic, no, the examinations could not be conducted. அதனால் இந்த வருஷம் எங்கள் பரிச்சயத்துக்கு 25 லட்சம் பேர் தயாராக இருப்பாங்க. அப்படி 2-fold ஆயிடுச்சு இல்லையா. அது வேறு இப்போ நீங்கள் சொல்ல ஒன்றும் இல்லை, கொரோனா பாஸ் வேறு நிறைய பேர் ஆகிட்டாங்க. ஆல்மோஸ்ட் எவ்ரி ஒன் ஹூ ஸ்டடிட் இன் த காலேஜ் all are passed. Otherwise for each and every classes only minimum number of people will get succeed in their degree courses. But nowadays if they are studying 40 people in the student in a class, 40 people are passed, then they are coming to. So as a aspiring student we should not be the numbers, you should prepare well. That's all. நம்பர் 25 லட்சம் என்ன, 50 லட்சம் என்ன, ஒரு ஓடி கூட இருந்துட்டு போகுது. இஃப் யூ ஆர் கான்ஃபிடென்ட், ஃபார் கான்ஃபிடென்ட் வாட் யூ வில் டூ, சிஸ்டமேட்டிக் ப்ரிப்பரேஷன். சரியா? இப்போ அதனால் பார்த்து அது மேட்டர். இன்னொன்று விஷயம் ஒன்றாச்சுனாக்கா, இப்போ இதில் ஒரு சின்ன பிரச்சனை இருக்குது. நம்ம கல்லூரி அட்மிஷன் கூட அதை சந்திச்சிருந்தோம். ஆஸ் பர் த ஹைகோர்ட் ஆர்டர், ஆஸ் பர் த ஹைகோர்ட் டெக்ளரேஷன் என்ன கொடுத்துச்சுன்னா, இட் ஹாஸ் டெக்ளேர்டு, ஹைகோர்ட் என்னது மெட்ராஸ் ஹைகோர்ட் மெட்ராஸ் என்ன டெக்ளேர் பண்ணிச்சுன்னா, இட் இஸ் அன்கான்ஸ்டியூஷனல். எதுக்கு தெரியுமா அது வருது? எம்பிசிக்குள்ளே வன்னியருக்கு 10.5% வச்சோம். அதுதான் சுப்ரீம் அந்த ஹைகோர்ட் ஆஃப் மெட்ராஸ் என்ன சொல்லுதுன்னா, இட் இஸ் அன்கான்ஸ்டியூஷனல். அப்படின்னா சட்டத்திற்கு புறம்பானது. லா பாஸ்டு பை இது வந்து நம்ம மாநில அரசு தான் பாஸ் பண்ணது. விச் இஸ் அன்கான்ஸ்டியூஷனல் விச் இஸ் த லா பாஸ்டு பை த தமிழ்நாடு லெஜிஸ்லேச்சர். தமிழ்நாடு சட்டசபையில் பாஸ் பண்ணாங்களா, ப்ரொவைடிங் 10.5% இன்டர்னல் ரிசர்வேஷன். இப்போ இப்படி இப்போ பார்த்தீங்கன்னா எஸ்சியாக இருந்தால் அதுக்குள்ளே அந்த உள்ஒதுக்கீடு 3% சொன்னாங்க இல்லையா, எஸ்சி அந்த அருந்ததியர். அதுபோல் எம்பிசிக்குள்ளேயே நம்ம கல்லூரி இந்த அட்மிஷனில் பார்த்துருப்பீங்க, எம்பிசிக்குள்ளேயே 10.5%. பொதுவாக எம்பிசி எவ்வளோ வேக்கண்ட் மொத்தமாக இருக்கோ அதில் வன்னிய சத்திரிய குலம்பாங்க அவங்களுக்கு மட்டும் 10.5% ஒதுக்கி இருந்துச்சு. இப்போ அதனால் அதுலேயே ஒரு சின்ன ப்ராப்ளம் வருது. ரிசர்வேஷன் 10.5% ரிசர்வேஷன் டு த வன்னியகுல சத்திரிய கம்யூனிட்டி வித்தின் த 20% ஏர்மார்க். டோட்டல் எம்பிசிக்கு 20%. ஆனால் வன்னியர் குலத்துக்கு மட்டும் பண்ணது 10.5. ஸோ அப்போ அதனால் இந்த கேஸம் பயப்பட வேண்டியதில்லை. ஃபார் மோஸ்ட் ஏர்மார்க் ஃபார் மோஸ்ட் பேக்வர்டு கிளாஸஸ் இன் எஜுகேஷன் அண்ட் பப்ளிக் எம்ப்ளாய்மெண்ட் த டிஎன்பிஎஸ்சி வில் நாட் ப்ரொவைட் ரிசர்வேஷன் தீஸ் ரெக்ரூட்மெண்ட்ஸ். இந்த எக்ஸிஸ்டிங் எக்ஸாமினேஷனில் வரக்கூடிய தேர்வுகளில் இந்த 10.5% கடைப்பிடிக்கப்பட மாட்டாது. அப்போது எம்பிசி மாணவர்களுக்கு அப்படியே 20% வழங்கப்படும். ஒருவேளை இந்த அரசாங்கம் இடையில் எம்பிசி போஸ்ட்டுகளை அதாவது இந்த டிஎன்பிஎஸ்சி மூலமாக இதுவரை நடந்த தேர்வுகளில் ஒன்று இப்போ வந்து பல்காக வரப்போகுது இல்லையா. இதுக்கு முன்னாடி கொஞ்சம் நடத்தினாங்க இந்த ஃபாரன்சிக் சயின்ஸ் அது மாதிரி இது மாதிரி 1-2 போஸ்ட்டு 1-2 போஸ்ட் நடத்திருந்தாங்க சில ஆஃபீஸர் லெவலில். இப்போ அதெல்லாம் ரிவைஸ் பண்ண போகிறாங்க. ஏன்னா சுப்ரீம் ஹைகோர்ட் என்ன சொல்லிச்சு, தடை பண்ணிச்சு, அதை எடுத்துருங்கன்ட்டாங்க. ஸோ அதனால் என்ன பண்ணுறாங்க இவங்க, ஒருவேளை எனி லிஸ்ட் ஆஃப் செலக்டட் கேண்டிடேட்ஸ் மேட் ஃபாலோவிங் த லா வில் பி ரிவைஸ்ட். அவங்களுக்கு வந்து அந்த லிஸ்ட் வில் பி ரிவைஸ்ட். த ஃபைனல் டெசிஷன் வில் பி பேஸ்ட் ஆன் த ஹை கோர்ட் ஆஃப் த சுப்ரீம் கோர்ட்டே போச்சு இந்த கொஸ்டின். ஃபைனல் டெசிஷன் பேஸ்ட் ஆன் த சுப்ரீம் கோர்ட் ஆஃப் இந்தியா. ஸோ இப்போ அதனால் என்ன இருக்குது, இப்படி சொல்லிட்டு இருந்தார். ஸோ இதில் வந்து மற்ற மாநிலத்துக்காரங்க வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதை வந்து ஒழுக்கல அவங்க வந்தாலும் எழுதலாம். ஏன்னா அந்த சட்டத்தில் திருத்தம் பண்ணல, வெளி மாநிலத்தோடு எழுதலாம், அப்படி இருக்குது. பட் இப்போ நம்ம அரசாங்கம் நமக்கு பண்ணி கொடுத்ததில் இந்த முந்தான வெளியான போன வாரம் வெள்ளிக்கிழமை வெளியான அரசாணைப்படி ஜிஓப்படி பார்த்தீங்கன்னா they have to qualify the minimum 40 marks which has been made as a Tamil compulsory paper. தமிழ் மொழி கட்டாயத்தால் ஆக்கப்பட்ட காரணத்தினால் வெளிமாநிலத்திற்கு, ஆனால் வெளிமாநிலம் எழுதலாம் என்ற அதை திருத்தவில்லை அந்த ஆணை. அது இருக்கட்டும், இருந்து போகுது. let them to apply, then let them to qualify for Tamil paper. இது அன்னைக்குள்ள கண்டிஷன். அதனால் ஸோ பீப்புள் ஃப்ரம் ஸ்டேட்ஸ் அதர் கண்ட்ரீஸில் வந்து அவங்க வந்து எழுதினாலும் எழுதலாம்.
but it's very difficult to qualify. According to the annual recruitment plan in 2002, the Group 4 examinations will be notified in the March 2002. பிப்ரவரியில் என்ன நோட்டிஃபை பண்ண போகிறாங்க? பிப்ரவரியில் வரக்கூடிய 2022 பிப்ரவரி மாதம் இது முனிசிபல் கமிஷனர் இது மாதிரியான சில போஸ்ட்டுகளை முனிசிபல் கமிஷனர் மற்றபடி வில்லேஜ் அட்மினிஸ்ட்ரேட்டர் ஆஃபீஸர் போடுறாங்க. இப்போ குரூப் 4ல் ஜனவரி அதாவது எந்த தேதியில் வரும்னாக்கா அக்கார்டிங் டு த அன்னியல் நான் ஏற்கனவே சொல்லிட்டேன். குரூப் 4 examination will be notified in the March 2022. The examination is expected to be conducted 70 days of notification. அப்படின்றது தான் உங்களுக்கு நாளைக்கு ஒரு வேலை நாளைக்கு கால்ஃபார் பண்ணுறாங்க. அந்த கால்ஃபார் பண்ணதுலேருந்து 75 நாள் கழித்து பரீட்சை நடந்துடும் சிட்டா. இப்போ நல்லா இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டாங்க. இப்படின்னா எப்போயோ நினச்சி வைப்பாங்க. இப்போ வந்து ஸ்ட்ரீம் லைன்டு எப்படின்னா நோட்டிஃபிகேஷன் வந்த நாள்லேருந்து 75 நாளில் இந்த பரீட்சை நடக்கும். எஸ்பெஷலி இன் ஜனவரி 2022 நோட்டிஃபிகேஷன் ஃபார் போஸ்ட் ஆஃப் அசிஸ்டன்ட் டைரக்டர் இன் கோஆபரேட்டிவ் சொசைட்டி இருக்குல்ல, அதெல்லாம் 2 குரூப் டூ அசிஸ்டன்ட் கோஆபரேட்டிவ் அசிஸ்டன்ட் டைரக்டர் இன் கோஆபரேட்டிவ் சொசைட்டிஸ் அண்ட் ஆடிட் டிபார்ட்மெண்ட் இருக்கு இல்லையா, அண்ட் எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர் இன் கிரேட் 1 ஆஃப் த அதில் 2 இருக்கும். நம்ம அந்த கோயிலில் வந்து நிர்வாக அதிகாரியாக இருப்போம்ல, அதில் குரூப் 4 லெவலில் அதாவது குரூப் கீழே உள்ள ஒரு எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர் இருப்பாங்க. அதுக்கு மேலே குரூப் 1 இருப்பாங்க, குரூப் 2 இருப்பாங்க. அதை தான் போடுறாங்க ஆஃபீஸர் கிரேட் 1 ஆஃப் த இந்து ரிலீஜியஸ் டிபார்ட்மெண்ட். இந்து சமய அறநிலைத்துறையில் வந்து இந்த 2 போஸ்ட்டும் இந்த மார்ச் வரப்போகுது. விச் இஸ் கம்மிங் அண்டர் த இந்து ரிலீஜியஸ் என்டோமெண்ட் டிபார்ட்மெண்ட் வில் பி கிவன் டு த டிஎன்பிஎஸ்சி. அவங்க மூலிமா தான் எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர் ஆஃப் கிரேட் 1 கிரேட் 2 வந்து குரூப் 4 லெவலில் 10 முடிச்சுனா கூட இந்த செயல் கோயில்களில் இந்து சமய அறநிலைத்துறை கோயில்கள் நம்ம திருத்தங்கல் முருகன் கோயில், சிவகாசியில் ஒரு 2 கோயில் இருக்கும். இதெல்லாம் இந்து சமய அறநிலைத்துறைக்கு கீழே வர்ற கோயில்கள்லாம் இஓ அப்படின்னு இருப்பாங்க, எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர் செயல் அதிகாரி. அதில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ 10th முடிச்சுட்டு இஓ +2 அந்த குரூப் 4 கீழே ஒரு போஸ்ட் இருக்குது. 8th 7th சொல்லி எனக்கு தெரியல. பட் இருந்தாலும் அந்த போஸ்ட் தேர்வு எழுதுனா அவங்க வந்து அந்த இஓ 2 எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர் 2. பட் வேற எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர் கிரேட் 1 குரூப் 2 லெவலில் நடக்கும். அப்புறம் அவர் வந்து கமிஷனராக இருப்பவர் வந்து குரூப் 1 பாஸ் பண்ணுறாரு கோயில்களுக்குலாம். ரொம்ப சீஃப் வந்து ஐஏஎஸ் வருவார். இப்போ புரிஞ்சுட்டிங்களா? ஸோ இந்த மாதிரி இந்த கம்பைன்டு சிவில் சர்வீஸ் அதை நான் திருப்பி சொல்கிறேன். இன் ஜனவரி 2022 there will be notification for the posts of assistant director in cooperatives in the cooperatives audit department and executive officer of grade 1 in the Hindu religious and charitable endowment department will be given to the TNPC. அதே போல் the combined civil service examination for group 1 post to select the officers like deputy collector, deputy superintendent of police, deputy registrar, employment officers, etc. DO pyro star தீயணைப்பு அதிகாரி எல்லாம் it will be notified in June. இந்த குரூப் 1 வரப்போகுது என்று ஜூன் மாதம் வரப்போகுது. அக்கார்டிங் டு த இது அனுவல் பிளானர் என்ன பண்ணுறாங்க, முதல்ல வந்து முனிசிபல் கமிஷனர், ரெண்டாவது வந்து பிப்ரவரியில், மார்ச்சில் வந்து விஓ எல்லாம் பண்ணுறதுக்கு போகிறாங்க. ஜூன் மாதம் குரூப் 1 டெப்யூட்டி கலெக்டர் இதெல்லாம் இட் வில் பி நோட்டிஃபைட் இன் ஜூன் 2022. காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷன் ஃபார் த இங்கிலீஷ் பேப்பர் ரிப்போர்ட், அதாவது இங்கிலீஷ் பேப்பர் வந்து இருந்துச்சு இல்லையா, அந்த தமிழ் ரிப்போர்ட் இருக்குது தமிழ்நாடு அசம்பிளி. உங்களுக்கு ஏற்கனவே நம்ம சொல்லிட்டு இதை பற்றி அதிகமாக சொல்ல வேண்டியதில்லை. செகண்டரி வில் பி நோட்டிஃபைட் இந்த ஜூலை 2022 அதில் வந்துடும். அதை நோட்டிஃபிகேஷன் அதாவது உங்களுக்கு முந்திருந்து அது என்ன சொல்லுவாங்கன்னா, அந்த கம்பைன்டு சிவில் சர்வீஸ் எக்ஸாமினேஷன்னா குரூப் 1 சிவில் சர்வீஸ் மாதிரி மத்திய அரசு எப்படி சிவில் ஐஏஎஸ் எழுதுமோ அது மாதிரி குரூப் 1 சிவில் சர்வீஸ் மாதிரி. இந்த கம்பைன்ட் சிவில்ஸ்லாம் அசோசியேட்டட் வித் தட். இந்த சொல்லணும்னா அசிஸ்டன்ட் டைரக்டர் குரூப் 2 நிறைய போஸ்ட்டில் அசிஸ்டன்ட் டைரக்டர் அண்ட் ஆடிட் டிபார்ட்மெண்ட்டோடைய இருக்காரு இல்லையா, அவங்கெல்லாம் அதில் வருவாங்க. இந்த கம்பைன்டு சிவில் சர்வீஸ் எக்ஸாமினேஷன்ஸ் ஃபார் குரூப் 1. அதாவது கம்பைன்ட் சிவில் குரூப் 1 வந்து ஏற்கனவே சொல்லிட்டோம் என்னென்ன போஸ்ட்டாக வரப்போ. செலக்டட் ஆஃபீஸர் such as deputy collector, deputy DSP, deputy registrar will be notified in June 2022. The competitive examination for English reporter and Tamil reporter இது அவங்க இருப்பாங்க. தமிழ் ரிப்போர்ட்டர் இங்கிலீஷ் ரிப்போர்ட் சட்டசபையில் இருப்பாங்க. அவங்களுக்கான வேகன்சி எப்போ ஃபில்அப் பண்ண போகிறாங்கன்னா ஜூலையில் 2022 ஜூலையில் சட்டசபையில் வந்து ஒரு விஷயம் ஒரு ஆங்கிலத்தில் யாராவது பேசினா தமிழ் ரிப்போர்ட் பண்ணுறவங்க பேசுகிற அதிகாரிகளையும் மக்கள் பிரதிநிதிகளும் பேசுகிறது தமிழ் ரிப்போர்ட்டராக இருக்கக்கூடிய ஒரு ஆங்கில ரிப்போர்ட்டர் இதெல்லாம் வந்து ஜூலை மாதம் ரெக்ரூட் பண்ண போகிறோம் துரோவா டிஎன்பிசி. The notified for the district educational officer of school education DO சொல்லுவோம்ல, அது will be செப்டம்பர் 2022. அப்புறம் அசிஸ்டன்ட்ஸ் அது மாதிரி நிறைய இந்த அசிஸ்டன்ட் இருக்காங்க இல்லையா, கிளரிக்கல் ஜூனியர் அசிஸ்டன்ட், அப்புறம் வந்து சிஸ்டம் இன்ஜினியர், சிஸ்டம் அனலிஸ்ட், தமிழ்நாடு இன்ஃபர்மேஷன் டிபார்ட்மெண்ட் இருக்கு இல்லையா, டீச்சிங் அண்ட் சர்வீஸ் அண்ட் நோட்டிஃபிகேஷன், அதெல்லாம் வந்து 2022. ஸோ இப்போ தெரிஞ்சுட்டு இது வந்து உங்களுக்கு ஓவராலாக கொடுத்துருக்கேன்.
இப்போ முடிஞ்சால் நான் வெளியிட்ட இதையும் உள்ள நாளைக்கு வந்து உங்களுக்கு நான் அந்த பிளானரில் என்னென்னலாம் சொல்லியிருக்குன்னு சொல்கிறோம். ஸோ அக்கார்டிங் டு தட் பிளானர் இது இப்போ நான் ஒரு ஓரலாக சொல்லியிருக்கேன். எப்போ வந்து முனிசிபல் கமிஷன் இருக்கும், அப்புறம் வந்து எப்போ வந்து விஓஓ, எப்போ வந்து இந்த கோயில் இருக்கக்கூடிய எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர், அப்புறம் குரூப் 1லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஜூனில், குரூப் 1ல் வந்து 32 போஸ்ட் 69 போஸ்ட் வரும்னு நினைக்கிறேன். 32 மினிமம் சொன்ன மாதிரி இருக்குது. ஸோ இப்படி போஸ்ட் நம்பர் வந்து கூட 4th குரூப்பில் தான், அதாவது எஸ்பெஷலி விஓவில் இட் இஸ் எக்ஸ்பெக்டட் டு 5255. சரி, இப்போ நம்ம மாணவர்கள்லாம் என்ன படிக்கிறதுக்கு எலிஜிபிலிட்டி இப்போ நீங்களாம் தெரிஞ்சுக்கணும். இப்போ இன்ன வரைக்கும் வரையும் வரல, ஓல்டு தான் இருக்குது. இப்போ இது புது ரூல், நாளைக்கு புது ரூல் வித்தின் கப்புள் ஆஃப் டேஸ் இட் வில் பி அப்லோடட் இன் த டிஎன்பிசி போர்ட்டல். அதில் போட்டுருவாங்க, தெளிவாக பார்த்துக்கலாம். இப்போ ப்ரையர் டு தட் யூ ஷுட் கிளியர் தட் வெதர் இப்போ நம்ம வகுப்பில் பிஎஸ்சி பிஏ பிகாம் படிச்சுட்டு இருக்காங்க இல்லையா, அவங்க தே ஷுட் நோ வெதர் ஐ ஆம் எலிஜிபிள் டு அப்ளை ஃபார் த these TNPS groups are not. Certainly one who studying in our college, he may be a second year, third year, first year maybe. If he has completed 18 years, he can attend the, or she can attend the TNPSC group 4, not 2. For except group 4, all other posts degree is needed. For group 4, minimum 10th qualification is in the forest junior assistant, clerical post like EO, கோயில் அறநிலைத்துறையில். So like that 10th is enough, but you have studied +2. Now if you have completed the age limit சொல்லிடுவோமா, ஏஜ் லிமிட் எப்படின்னாக்கா, நீங்கள் விஓவுக்கு படிச்சிங்க குரூப் 4னு வச்சுக்கோங்க, விஓன்னு சொல்ல வேண்டாம். குரூப் 4க்கு வந்து மினிமம் 18, மேக்ஸிமம் 32 நல்லா புரிஞ்சுக்கணும். இப்போது 40 வயசுக்காரர் விஓக்கு எழுத முடியாது. செகண்ட் கேட்டகரி இந்த மாதிரி எஸ்டி, அப்புறம் வெரி வெல் டிசேபிள்டுங்கெல்லாம் முடிவுக்கு மட்டும் ஒரு 5 years ரிலாக்ஸேஷன் மேபி. அது கூட இந்த புதுசாக நீ வரதான் நமக்கு தெரியும். இது வந்து இதை வச்சு சொல்கிறோம், நியூலி இட் இஸ் கோயிங் டு கம். ஸோ அப்போது விஓ படிக்கிறதுக்கெல்லாம் இந்த குரூப் 4 இதுக்கெல்லாம் மினிமம் ஏஜ் இஸ் 18, மேக்ஸிமம் இஸ் 42. அதே சமயம் குரூப் 1க்கு இருக்கு இல்லையா, குரூப் 1 எக்ஸாமினேஷன், குரூப் 2 எக்ஸாமினேஷன் மினிமம் ஏஜ் இஸ் 21. ஏன்னா டிகிரி முடிக்க 20 வயசு ஆயிருதா, டிகிரி எப்போ முடிப்பீங்க 20 வயசில். அப்போ தென் யூ ஆர் எலிஜிபிள் டு attend the group 1 services in TNPSC 21. The minimum age limit for attending group 1 services in TNPSC, the age limit is 21 to 42, like that something is there. But 42 also for certain categories. ஸோ அதெல்லாம் நம்ம எல்லாம் வரும்போது கிளியராக பார்த்துவோம். அஃப்கோர்ஸ் எனிஹோ நான் வந்து உங்களை படிக்கிறதுக்காக சொல்கிறேன், இப்போ ஆரம்பிக்கணுங்கிறதுக்காக சொல்கிறேன். த ஸ்டூடெண்ட்ஸ் ஹூ இஸ் ஸ்டடிங் இன் அவர் காலேஜ் ஆர் இன் அதர் காலேஜ், யூ ஆர் getting a golden times now to prepare, start your reading. இப்போயே நீங்கள் ஆரம்பிக்க வேண்டிய கட்டாயத்துக்கு வந்துட்டீங்க. தயவு செய்து மாணவர்களே, நமக்கு எல்லா அரசாங்கம் தாமதாக வந்தாலும் உங்களுக்கு ஒரு அருமையான அகாடமிக் பிளானரோட 2022க்கான பிளானோட வந்து உங்களை எல்லாம் வாழ்வில் முன்னேற்றம் பண்ணுவதற்கு நீங்கள் நினைக்கலாம். 25 லட்சம் பேர் எழுத போகிறாங்க. 25 லட்சம் பேரில் 2 லட்சம் பேர் தான் உண்மையாக, அதாவது அவர்களுடைய மனச்சாட்சிக்கு போய் அந்த அகாடமிக் சிலபஸ் ப்ரிப்பேர் பண்ணுவார்கள். 25 பேருக்கு அப்படி 25 லட்சம் என்ற அப்ளிகேஷன் வேணால் டிஎன்பிஎஸ்சி பெறலாம். அதில் சிஸ்டமேட்டிக்காக படித்திருக்கிற மாணவர்கள் எண்ணினால் 2 லட்சத்துக்கு கீழ் தான் இருக்கும். புரியுதுங்களா? அப்போ அதனால் நீங்கள் பயப்பட வேண்டாம். உரிய முறையில் நீங்கள் தேர்வுக்கு இந்த குரூப் 4 தேர்வு, நான் இப்போ வந்து குரூப் 4 தான் வாங்கிட்டேன். நம்ம கல்லூரி மாணவர்களை பொறுத்தளவுக்கு எல்லாமே பட்டப்படிப்பு படிச்சுட்டு இருக்கீங்க. ஒருவேளை முதுகலை மாணவர்கள் இருந்தால் ஜூன் மாதம் வரக்கூடிய குரூப் 1 சர்வீஸ்க்கு கண்டிப்பாக அப்பியர் ஆனுங்க. முடிந்த அளவுக்கு உங்களுக்கு நாங்கள் உதவி செய்ய தயாராக இருக்கிறோம். நமது கல்லூரியில் முதுகலை பட்டப்படிப்பில் படித்துக் கொண்டிருக்கக்கூடிய மாணவர்கள் யாரேனும் இது குறித்து சந்தேகம் கேட்டால் என்னை அணுகலாம். எந்த நேரமும் அவர்களுக்கு என்னால் இயன்ற உதவியை செய்ய காத்துக்கொண்டிருக்கிறேன். நம்ம கல்லூரியில் பொதுவை வைப்பு 1ஆம் ஆண்டோ 2ஆம் ஆண்டோ படித்துக் கொண்டிருக்கிற மாணவர்கள் முழு தகுதி பெறுகிறார்கள் இந்த குரூப் 1 தேர்வை எழுதுவதற்கு. அவர்களுக்கு வரக்கூடிய ஜூன் 22 தான் நோட்டிஃபிகேஷன் வரப்போகுது. குரூப் 4 எழுதுவர்களுக்கு மார்ச்சில் வரப்போகிறது. அதனால் முதுகலை மாணவர்களே, நீங்கள் அனைத்து போட்டித் தேர்வுகளுக்கு தகுதி பெற்று விட்டீர்கள். உங்கள் வயது 21 கடந்து விட்டது. ஆகையால் நீங்கள் குரூப் 4ஐயும் எழுதலாம், குரூப் 2ஐயும் எழுதலாம், குரூப் 2ஐயும் எழுதலாம், குரூப் 1ஐயும் எழுதலாம். ஸோ முதுகலை பட்டம் படித்த, நமது கல்லூரி பட்டம் பெற்ற படித்துக் கொண்டிருக்கின்ற மாணவர்கள் 1ஆம் ஆண்டாக இருக்கலாம், 2ஆம் ஆண்டாக இருக்கலாம், இதுக்கு விண்ணப்பிக்க விரும்பினால் தயவுசெய்து விண்ணப்பம் மட்டும் செய்து விடாமல் அதை தொடர்ந்து படிப்பதற்கு ஏதாவது கைட்லைன்ஸ் தான் வழிகாட்டுதல் வேண்டும் என்றால் என்னால் இயன்ற உதவியை செய்து உங்களுக்கு நான் வழிகாட்ட தயாராக இருக்கின்றேன். அதனால் இது ஒரு நமது கல்லூரியில் வாழ்ந்த மாணவர்கள் நிறைய பேர் வெளியேற வேண்டும். எம்ப்ளாயபிலிட்டி should be enhanced. அரசு துறையில் போனால் இன்னும் உங்களுக்கு நல்ல சேஃப்டி. பார்த்தீங்களா, இப்போ நீங்கள் நாங்கள்லாம் ஒரு அரசு அதிகாரியாக இருந்ததுனால
என்ன இந்த பேண்டமிக் பீரியடில் கூட நமக்கு வந்து அரசாங்கம் சம்பளம் கொடுத்தது. இதே ஒரு தனியார் துறையில் வந்து நீங்கள் பணிபுரிந்தால் இப்படி ஒரு பேண்டமிக் பீரியடு வரக்கூடிய காலகட்டங்கள் அதிகமாக இருக்கும். என்ன செய்வீங்க? உங்கள் முதலாளி வேலை தனியார் கம்பெனியில் பிரிண்டிங் ப்ரெஸ்ஸையோ அச்சாவசரி ப்ரெஸ்ஸு ஃபயர் ஹவுஸ் இருந்தீங்கன்னா உங்களுக்கு என்ன சம்பளம் கொடுத்துருவாங்க? அன்லஸ் அன்டில் யூ ஒர்க்டு. வேலை இல்லை சம்பளம் இல்லை, வேலை இல்லை சம்பளம் இல்லை, பட் அதர் சென்ஸ். அதனால் மாணவர்களே, முந்தி நீங்கள் இதற்கு முன்னர் ப்ரிப்பேர் பண்ணுறதுல உத்வேகம் ஆஃப்டர் சஃபரிங் இந்த பேண்டமிக் பீரியட், இந்த காலத்தில் நீங்கள் சஃபர் ஆகிருக்க எப்படின்னு பார்த்துருப்பீங்க. அதெல்லாம் எதிர்கொள்ளணும்னா ஒரு அரசு வேலை உங்களுக்கு மிக அவசியமாகின்றது மாணவர்களே. அதனால் தயவுசெய்து இந்த இப்பொழுது 1ஆம் ஆண்டு 2ஆம் ஆண்டு படித்து 3ஆம் ஆண்டு படித்துக் கொண்டிருக்கும் மாணவர்கள் குரூப் 4க்கு தயாராகுவதற்கு உடனடியாக எக்காலம் எடுங்கள். காலம் தாமதமாகாது. உடனடி எதை ஒரு நல்ல காரியம் செய்தாலும் உடனே ஆரம்பிக்க வேண்டும் என்பதே அதுவே வெற்றிக்கான அறிகுறி. மிகப்பெரிய அறிவாளியாக இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஒரு நல்லதை நினைத்து விட்டால் அதை உடனே செய்வதற்கான வேலைப்பாடுகளில் ஈடுபட வேண்டும். அதுக்கடுத்து என்ன செய்வதற்கு, என்ன பண்ணணும், யாரை பார்க்கணும், எப்படி பேசணும், என்ன புரியும், வேர் இஸ் மை லெவல் அப்படிங்கிறதெல்லாம் நீங்கள் பார்த்து வரக்கூடிய காலங்களில். ஸோ நான் இப்போ திரும்ப ஒரு ரீகப் மாதிரி சொல்லுவேன். நேற்று 7/12/2021 ஆண்டு தமிழ்நாடு பப்ளிக் சர்வீஸ் கமிஷனுடைய சேர்மன் பாலச்சந்திரன் அவர்கள் இந்த 2002 ரெக்ரூட்மெண்ட்டுக்கான அனுவல் பிளானை வெளியிட்டிருக்கிறார். அதில் பல்வேறு போஸ்ட்டுகளை ஜனவரியிலிருந்து ஆரம்பித்த எக்ஸாம் டிசம்பர் வரை வேறு எக்ஸாம்களை அதனுடைய தகுதிகளை குறிப்பிட்டிருக்கிறார். மேலும் நியூ சிலபஸை வெகு விரைவில் அவர்களுடைய போர்ட்டல் டிஎன்பிசி போர்ட்டல் அப்லோட் பண்ணுவதாக கூறுகிறார். வெரி ஃபியூ டேஸ். என்னென்ன வரப்போகுது, புது சிலபஸ் வரப்போகுது, புது ஏஜ் லிமிட்ஸ் வரப்போகுது. ஏஜ் லிமிட்ஸ்னால் ரிவைஸ் தான் லிட்டில் பிட் மாடிஃபிகேஷன் இருக்கார். அப்புறம் போஸ்டோட இது வரப்போகுது, குவாலிஃபிகேஷன், பேட்டர்ன் ஆஃப் கொஸ்டின் பேப்பர் எல்லாம் அப்லோட் ஆக போகுது. பழைய மாடல் கொஸ்டின்ஸ் எல்லாமே ஏறப்போகுது. நீங்கள் இன்னும் பயப்பட வேண்டாம், எல்லாம் இருக்குது. அதனால் தயவுசெய்து மாணவர்களே, தாங்கள் உத்வேகத்தோடு இதை விண்ணப்பித்து நல்ல முறையில் வெற்றி பெறுவதற்கு இந்தான் ஒருவேளை எனக்கு இன்னும் அறிவு இல்லை என்று எண்ணாதீர்கள். அப்படி என்றாலும் அடுத்த முறை வெற்றி, அவ்வளோதான். ஆனால் இப்பொழுதே தேர்வுக்கு தயாராகுங்கள். கடந்த 2 ஆண்டு காலமாக வேலைகள் இல்லாதனால் மாணவர்கள் நிறைய அவர் சொன்னது போது அவையே கரெக்டாக சொல்லியிருக்கிறார் சேர்மன் சொல்லியிருக்காரு. இந்த வருஷம் கடந்த 2 ஆண்டு காலமாக மிகப்பெரும் தேர்வு இல்லாத காரணத்தினால் 25 லட்சம் அப்ளிகேஷனை எதிர்பார்க்கிறோம் அப்படின்ட்டு இருக்கிறார். நீங்கள் நம்பரை பார்த்து பயந்து விடக்கூடாது. இஃப் யூ ஆர் ஏபிள் டு ப்ரிப்பேர் வெல், நோ டவுட் வித் எனிபடி, நோ, நமக்கு யாரும் எதிரி கிடையாது. நீ வந்து பாத்தில் போகணும். ஏன்னா இதுக்குள்ள நிறைய சட்டத்திட்டங்கள் இருக்குது. உங்களுக்கு தெரியும், நான் சொல்ல வேண்டியதாக இல்லை. கேட்டகரி வைஸாக இருக்குது. கேட்டகரிக்குள்ள உள் கேட்டகரிலாம் போகுது. அப்புறம் அதில் பெண்ணுக்குன்னு ஒரு இது குறையும், ஆணுக்குன்னு ஒன்று இருக்குது. அதில் வந்து கேட்டகரி வைஸ் போகுது. அதனால் நீங்கள் அனைவருமே தகுதி பெற தயாராகிறீர்கள். நீங்கள் முறையாக டிஎன்பிசி தேர்வுகளுக்கு இப்பொழுதிருந்தே முழு மூச்சாக உயிர் மூச்சாக தயார் செய்வதற்கு தயாராகுவீர்களே. ஆனால் உங்கள் வெற்றி உறுதி என்று கூறி இத்தோடு இந்த காணொலியை முடித்து மீண்டும் தேவைப்பட்டால் மீண்டும் டிஎன்பிசி குறித்து பேசுவோம் என்று நன்றி கூறி விடைபெறுகிறேன். வணக்கம்.